Students, we have to discuss about Van Arkel method for refining zirconium and titanium. This method is based on the thermal decomposition of metal compounds which lead to the formation of pure metals. The Van Arkel method நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? Thermal decomposition. இந்த வான் ஆர்க்கர் மெத்தட் மூலமாக என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்து பியூரிஃபை பண்ண போகிறதுனா டைட்டேனியம் அண்ட் ஜிர்கோனியம். டைட்டேனியம் அண்ட் ஜிர்கோனியம் கேன் பி பியூரிஃபைட் using this method. For example, impure titanium metal is heated in an evacuated vessel with iodine at a temperature of 550 Kelvin to form the volatile titanium tetraiodide. Volatile titanium tetraiodide. இந்த ப்ராசஸில் நம்ம இம்பியூர் டைட்டேனியம் மெட்டலை எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம எதோட சேர்த்து ட்ரீட் பண்ணோம், நல்லா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அயோடினோட சேர்த்து 550 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? வேலட்டைல் டைட்டேனியம் டெட்ராஅயோடைன்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. The impurities left behind as they do not react with iodine. அப்போ impuritiesலாம் என்ன ஆயிரும்? அந்த டைட்டேனியம் டெட்ராஅயோடைடு ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இம்பியூரிட்டிஸ்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இம்பியூரிட்டிஸ்லாம் இந்த அயோடினோட ரியாக்டே ஆகாது. இங்கே டைட்டேனியம் impure metal titanium is reactive with iodine to form vapor phase titanium tetraiodide. Titanium react with iodine in 550 Kelvin. 550 Kelvin taken as a temperature here. The volatile titanium tetraiodide is vapor is passed over the tungsten filament at a temperature around 1800 Kelvin. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குது இல்லையா டைட்டேனியம் டெட்ராஅயோடைடு, அதை வந்து எதில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் பாஸ் பண்ணுறோம். எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னா 1800 Kelvin. The titanium tetraiodide is decomposed and pure titanium is deposited on the filament. இப்போ டைட்டேனியம் டெட்ராஅயோடைடு வந்து எப்படி டீகம்போஸ் ஆகுது? பியூர் டைட்டேனியமாக டீகம்போஸ் ஆகிரும். சரியா? the iodine is reused. அயோடின் நம்ம வந்து திரும்ப அயோடின் நம்மளுக்கு கிடச்சிரும், அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டேனியம் டெட்ராஅயோடைடு heated with tungsten filament at 1800 Kelvin to form titanium as a we obtain titanium as a pure solid. Then iodine also formed. This iodine is used as a reuse. We have to use this iodine metal further use. Next one is applications of aluminium. Aluminium is most abundant metal and is good conductor of electricity and heat. அலுமினியம்ங்கிறது ஒரு நல்ல மெட்டல், அது வந்து குட் கண்டக்டராக யூஸ் ஆகும், தென் நல்ல ஹீட்டிங் பர்பஸுக்கும் யூஸ் ஆகும். It is also resist corrosion. Then following are some of its applications. What are they? Many heat exchangers, sinks and our day-to-day cooking vessels made of aluminium. நம்ம டெய்லி யூஸ் பண்ண அந்த குக்கிங் வெசல்ஸ்லாம் எதில் தான் செஞ்சுருக்காங்க? அலுமினியத்தில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் யூஸ் as a wraps, அலுமினியம் ஃபாயில். இப்போ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ண அந்த ரேப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நல்ல ஹீட்டை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால் அது அலுமினியம் ஃபாயிலாகவும் இது என்ன ஆகுது? யூஸ் ஆகுது. So it is also used as a packing materials for food items. Aluminium is not very strong. Aluminium is not very strong. However, its alloys with copper, manganese, magnesium and silicon are lightweight and strong, and they are used in design of aeroplanes and other forms of transport. அலுமினியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இது வந்து அலாயாக மேக் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணி? மற்ற மெட்டலோட சேர்த்து அலாயாக யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன மெட்டல்ஸ் அப்படின்னா காப்பர், மேங்கனீஸ், மெக்னீசியம், அப்புறம் சிலிக்கன், இதோட சேர்த்து அலாயாக மேக் பண்ணி லைட் வெயிட் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஏரோப்ளேன் டிசைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மற்ற டிரான்ஸ்போர்ட் பர்பஸுக்கும் இந்த அலுமினியத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. Then aluminium shows high resistance to corrosion. It is used as the design of chemical reactors, medical equipments, refrigeration units and gas pipelines. அலுமினியம் வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஹை ஃபார் கரோசனுக்கு. ஸோ இதை வந்து கெமிக்கல் ரியாக்டர்ஸுக்கு டிசைன் பண்ணுறதுக்கும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கும், ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்ஸுக்கும், கேஸ் பைப்லைன்ஸுக்கு இந்த அலுமினியத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கரோசன் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் இந்த அலுமினியத்தை யூஸ் பண்ணுறாங்க. Aluminium is a good electrical conductor and cheap. Hence used in electrical overhead electric cables with steel
கோர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஓகேவா? அலுமினியம் வந்து குட் எலக்ட்ரிக் கண்டக்டராக இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஓவர்ஹெட் எலக்ட்ரிக் கேபிள்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. Next one is applications of zinc. Metallic zinc is used to galvanizing metals such as iron, steel structures to protect them from rusting and corrosion. Metallic zinc வந்து galvanizing metals யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் எதுக்குன்னா இந்த ரஸ்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த galvanizing metals இந்த ஜிங்கை யூஸ் பண்ணுறாங்க. Zinc is also used to produce die castings, the automobile, electrical and hardware industries. Zinc வந்து இந்த die castingsலையும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், எலக்ட்ரிக்கலில், ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஜிங்க் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. Zinc oxide is used in the manufacture of many products such as paints, rubber, cosmetics, pharmaceuticals, plastics, inks, batteries and textiles, electrical equipmentsலாம் zinc யூஸ் ஆகுது. இந்த மாதிரி பல ப்ராசஸ்க்கு வந்து zinc வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. Zinc sulfide is used making luminous paints, fluorescent lights and X-ray screens. Zinc sulfide வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சல்ஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஜிங்க் வந்து luminous paintsக்கு, fluorescent lightsக்கு அண்ட் X-ray screens. fluorescent lights என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் போகிறப்ப நைட்டு வந்து அந்த ரெட் கலரில் ஒரு லைட் எரியும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் என்னது? fluorescent lights. இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஜிங்க் சல்ஃபைடு வந்து யூஸ் ஆகுது. Then brass and alloy of zinc is used to water valves, communication equipment as it is highly resistant to corrosion. இதுக்கெல்லாம் இந்த brass and alloy of zinc வந்து யூஸ் ஆகுது. Next application is copper iron applications of iron. Iron is one of the most useful metals and its alloys are used to everywhere including bridges, electricity pylons, bicycle chains, cutting tools, rifle barrels. இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுது? அயன் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. Then cast iron is used to make pipes, valves and pump stoves etc. Pipes, valves, pump stoves make பண்ண cast iron வந்து யூஸ் ஆகுது. Magnets can be made from iron and it is alloys and compounds. Magnets வந்து எதை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க? அயனை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணுறாங்க. An important alloy of iron is stainless steel and it is very resistant to corrosion. Stainless steel மேக் பண்ண அயான் வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டு கரோசனை ப்ரிவெண்ட் பண்ண தான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து மேக் பண்ணுறாங்க ஃப்ரம் அயான். இட் இஸ் யூஸ்டு இன் ஆர்கிடெக்சர், பியரிங்ஸ், கட்லரி, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இதுக்கெல்லாம் அயானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. Nickel steel is used for making cables, automobiles and aeroplane parts. Nickel steel வந்து கேபிள்ஸ் மேக் பண்ண ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறம் ஏரோப்ளேன் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண நிக்கல் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் குரோம் ஸ்டீல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் கட்டிங் டூல்ஸு, க்ரஷிங் மெஷின்ஸ் இதுக்கெல்லாம் குரோம் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Next one, applications of copper. Copper is the first metal used as the human. சரியா? ஹியூமனால் ஃபஸ்ட் யூஸ் பண்ண மெட்டல் என்னது? காப்பர் தான். எக்ஸ்டெண்டட் யூஸ் ஆஃப் இட்ஸ் அலாய் bronze resulted in நியூ எரா bronze age. bronze ஏஜ்ன்ற அலாயை மேக் பண்ணுறதுக்கு இந்த காப்பர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. Copper is used for making coins and ornaments along with gold and other metals. காப்பர் வந்து காயின்ஸை மேக் பண்ணுறதுக்கும் ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மற்ற மெட்டல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காப்பர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. தென் காப்பர் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வயர்ஸ், வாட்டர் பைப்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ். காப்பர் மற்றும் அதோட அலாய்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வயர்ஸை மேக் பண்ணவும், வாட்டர் பைப்ஸ் மேக் பண்ண, தென் அதர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மேக் பண்ண எல்லாம் காப்பர் வந்து நிறைய யூஸ் ஆகுது. Then applications of gold. Gold is one of the expensive and precious metal. We know gold is one of the expensive and precious metals. It is used for coinage and has been used as standard for monetary systems in some countries. சரி, காயினேஜ் மேக் பண்ண கோல்டு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஜுவல்ஸ் மேக் பண்ண யூஸ் ஆகும். It is used extensively jewelry in its alloy to form with copper. காப்பரோட சேர்த்து இது என்ன பண்ணுவாங்க? கோல்டு வந்து நல்ல ஜுவல்ஸ் மேக் பண்ணுவாங்க. It is also used in electroplating to cover other metals with a thin layer of gold which are used in watches, artificial limb joints,
சீப் ஜுவல்லரி, டென்டல் ஃபில்லிங்ஸு, எலக்ட்ரிக்கல் கனெக்டர்ஸ் இதில் எல்லாம் கோல்டு யூஸ் ஆகுது. இப்போ எலக்ட்ரோப்ளேட்டிங் டெக்னிக்கில் எது யூஸ் ஆகுது? கோல்டு யூஸ் ஆகுது. கோல்டு வந்து தின் லேயராக நம்ம மேக் பண்ணி வாட்சஸ்க்கு, ஆர்டிஃபிஷியல் லிம் ஜாயின்ஸுக்கு, சீப் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டென்டல் ஃபில்லிங்ஸ்லையும் என்ன யூஸ் பண்ணுவாங்க? கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் எலக்ட்ரிக்கல் கனெக்டர்ஸில் கோல்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. Then gold nanoparticles are also used to increasing the efficiency of solar cells and also used catalyst. அப்போ நானோ பார்ட்டிகல்ஸ், கோல்டோட நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சோலார் செல்ஸோட எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் கேட்டலிஸ்ட்லையும் என்ன ஆகுது? இந்த கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. Students, up to this topic the metallurgy lesson was finished. Okay, so prepare well for your exam. Thank you.